நம்ம சேனல் நடுஸ் போட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம வந்து பேபி நல்லோ ஆக்ட் 4 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஆக்ட் 3ல் நிறையவே நடந்துச்சு, அதை பற்றி எனக்கு இப்போ பேச விருப்பம் இல்லை. ஏன் இத்தனை நாளாக நான் பேபி நல்லோ போடலன்னா, பேபி நல்லோ நான் முடிக்க முடியல ப்ரோ. பேபி நல்லோ 4 ரொம்ப சிம்பிளாக நானே முடிச்சிட்டேன். நீங்கள் என்ன ப்ரோ இவ்வளோ கஷ்டப்பட்ருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, அது இப்போ புரியாது. நான் நடுவில் சொல்லுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே இவனை குத்து உயிரை வாங்குறாங்கப்பா. ஸ்டார்டிங் வேறு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. நான் இதை கொஞ்சம் முடிச்சுட்டு ஆக்ட் 4ல் நான் கொடுத்தேன். ஓகே கொடுத்தா இந்த மாதிரி குத்து போட்டானுங்க. இப்போ இந்த பூச்சாண்டியை விளையாட வைக்கணும். டேய் தாவடா, தாவு இவனை இதில் போட்டு இந்த 3த்துலேயுமே ஒரு 3 வாட்டி போட்டு எடுத்துட்டு நீங்கள் மேலே குடும்பம். நான் மேலே எப்படி குடும்பம் போகிறதுன்னு அப்புறமா சொல்கிறேன். ஏன் இத்தனை நாளாக நான் விளையாடணுன்னா, இதெல்லாம் நான் அசால்ட்டாக முடிச்சிட்டேன். எண்டிங் சீன்னு வரும், அது நீங்கள் எண்டிங்லேயே அது வந்து என்ன ஆச்சுன்னா, பேபி நல்லோ கேமில் நான் நிறையவே வீடியோஸ் போட்டிருந்தாலும் பேபி நல்லோ ஆக்ட் 3ல் நிறையவே நடந்து போச்சு. ஆக்ட் 4 எப்போயோ விட்டானுங்க, அதில் கிறிஸ்மஸ்லாம் கூட விட்டானுங்க. அதெல்லாம் என்னால் இப்போ போட முடியாது, ஏன்னா கிறிஸ்மஸ் அப்படியே முடிஞ்சிடுச்சு. அடுத்த கிறிஸ்மஸுக்கு விட வாய்ப்பு இருக்குது. ஆக்ட் 5 வேறு விட போகிறேன்னு சொல்லிட்டானுங்க. அதுவே பேபி நல்லோ கேமை முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். ஓகே, இப்போ இவனை தூயின் போகணும் மேலே. பாருங்க ஈன்னு எப்படி பல்ல கட்டினாடா, பல் சிச்சினாடா. இப்போ பார்க்க தான் பாசம், அப்புறம் பார்த்தா மோசம். இவன் இதை வேணா மாட்டேன். ஓகே, இவனி இந்த பால் டப்பா வரும். ஆனால் டேய், உன்னால் மட்டும் எப்படிரா பால் லோட் பண்ணுற, அப்படியே இறக்கி விட்டுடுற. டேய் யாரா நீ? குடிச்ச அடுத்த செகண்டே பாத்ரூம் லோடிங் லான்ச்சிங்ன்ற மாதிரி தின்னுட்டு பாத்ரூம் போயிடும். ஆனால் இவன் ஓகே, இவனை இதில் போட்டு ஒரு டைப்பரை எடுத்துட்டு இவனுக்கு போட்டு விட்டு ஆயிடுச்சு. நான் போட முடியல. ஓகே, இவனை போட்டு விட்டு இந்த மிஷினில் மாட்டி விடணும். ஆனால் இந்த மிஷினில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம், அது என்னன்னு நீங்களே பாருங்கள், நான் சொல்ல போகிறதில்ல. ஒரு நிமிஷம். க்ரீன் ப்ளூ எல்லோ, க்ரீன் ப்ளூ எல்லோ. ப்ரோ எங்களுக்கும் இதே மாதிரி தான் வருமானு கேட்டுறாதீங்க. எல்லாருக்கும் வேறு மாதிரி சாங்ஸ் ப்ளே பண்ணணும். இங்கே பாருங்கள், இவனை 3ல் போட்டு குளிக்க ஆகிறாங்க, சிச்சுன்னு காடாறான். இப்போ அப்படியே அவனை சுற்றி காட்டுவாங்க பாருங்கள். இப்போ பேய மாட்டுறான் பாருங்கள். மாட்டானா மாட்டான். ஓகே, அவ்வளோதானே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு ஒன்றும் மின்னல் ஷாக் கொடுக்கலையே. பச்சை எல்லோ ரெட்டு, பச்சை எல்லோ ரெட்டு, ஒன்று பச்சை எல்லோ ரெட்டு ரிவர்ஸில் வருதுங்க, தெரியாமல் போட்டு விட்டேன். அப்படியே ரிவர்ஸ் போட்டு இப்படி விட்டுட்டா அது முடிஞ்சுது. இவனை போய் இப்போ இவனுக்கு ஷாக் அடிக்க போகுது, ஷாக்கு. ஓகே, இதில் கொஞ்ச நேரம் தான், அடுத்த ஃபினிஷிங் வந்ததுக்கப்புறம் நான் விட்டுருவேன். அதோட நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம். யாருக்கு தெரியும், நாளைக்கு தான் போட முடியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி போட்டுடலாம். நெட்டு காலி ஆயிடுச்சுன்னா நம்ம நாளைக்கு தான் லோட் ஆகணும். அதுவும் லோடிங்கில் இருக்கும்போது நெட்டு காலி ஆயிடுச்சுன்னா நம்ம லோடிங் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ஒரு லோடிங் போடணும். தலைவலிங்க இது. நான் ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடாமல் இந்த ரீசன் நிறையவே இருக்குது. ரீசன் என்னென்னா, எனக்கு உடம்பு சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் எக்ஸாம்னு சொல்லிட்டானுங்க. ஆனுவல் டே வேறு ஃபங்க்ஷனு, சயின்ஸ் எக்ஸிபிஷன்னு நிறையவே கொடுத்துட்டானுங்க எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் எங்கே நடுவில் வீடியோ போடுறது? சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு ஸ்பீச்சை கொஞ்சமாக கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, 1.5 கிலோமீட்டருக்கு கொடுத்து வச்சுருக்கானுங்க ஸ்பீச்சை. இப்போ நீங்கள் இந்த மாதிரி இவனை பண்ணி முடிச்சுட்டு கார்டு எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு இந்த மரத்தில் ஒன்று ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு லிஃப்ட்டுக்கிட்ட போகணும். ஆமாம்,
இப்போது இதுலேயே டே 2 வரைக்கும் வருமா? ஓகே, டோர் ஓப்பனிங். இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் நேற்று நைட்டு என்னமோ பிரச்சனை பண்ணிட்டானா. ஸோ அதனால் அவனை இந்த ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க ட்ரீஸ்குள்ளே. ஏடா இதெல்லாம் பார்த்து நம்ம பயப்பட வேணாம். இதெல்லாம் ஒரு டம்மி தான், சும்மா செட்டப் மாதிரி. பாருங்க, பாவமாக மூஞ்சி வச்சுனாரான். எனக்கு இவனை கொல்லவே ஆக்ட் 5 இவனை கொல்லணுன்றானுங்க. எனக்கு இவனை கொல்லவே தோணலை. இந்த மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுக்கினா. அட குட்டி பீஸாசே டேய், பாவமாக மூஞ்சி வச்சுன்னு இருந்தியே. இந்தா போய் மாட்டிக்கோ. மாட்டிக்கினா சரி, தூக்கி விட்டா கம்முன்னு கடவுணும்ல. இப்போ பாருங்கள், நம்மளே காரில் முட்டை வருவான். இப்போ இவனை நிப்பாட்டணும் ப்ரோ. இவனை என்ன நீ கையால் தடுத்து நிப்பாட்ட போகிறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. இந்த எண்ணெய் டப்பா தான் நம்மளை காப்பாற்ற போகுது. அந்த கார்கிட்ட இருந்து அவங்ககிட்ட இருந்தோம். ஸோ எப்படின்னா, இப்போ பாருங்கள், போய் அப்படியே ஒரு யூட்டர்னு போட்டு வாடாச்சலாம். பாஸ் சுத்தலாம் டீடியடா இருங்க, அவன் போயிட்டு சுற்றின்னு வரட்டும், நம்ம போட்டு விட்டுடலாம் எண்ணெயை. சுற்றின்னு வருவோம். இப்போ இங்கே தான் வரும். அட நான் ஒரு 2 ஸ்விட்சை போட்டு வரட்டும். ஓகே, அவ்வளோதான், மிஷின் கம்ப்ளீட். இவனை இப்போ நீங்கள் மறுபடியும் போய் பால் குளிப்பாட்டணும்லாம் தேவையில்ல. இவனை ஸ்ட்ரைட்டாக வந்து டைப்பர் மாற்ற தேவையில்ல, எதுவும் மாற்ற தேவையில்ல. எல்லாத்தையும் வந்து போட்டு நான் பார்சல் பண்ணி விட்டுடலாம். இது பார்சலா? ஆமாம், நம்மளை ஸ்டார்டிங்கில் சீனில் எவன் செலக்ட் பண்ணி விட்டு இந்த குழந்தைய பார்த்து சொன்னனும், இந்த குழந்தைய அவனுக்கே ரிட்டன் அனுப்பிச்சி விட்டுலாம். எல்லோ, ப்ளூ, க்ரீனு அவனுக்கே அனுப்பிச்சி விட்டு அவனை கொஞ்சம் நேரம் ஆட்டம் காணலாம். அட இது அப்பவும் நடக்குது தாங்க. இதை பக்கத்தில் நம்மளுக்கு பெருசாக இல்லை. ஆனால் இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு குழந்தை இல்லை. எண்டிங் ஆக்ட் 3 எண்டிங் சீனில் அவ்வளோ பேபிஸ் வந்துச்சு ப்ரோ. என்ன ப்ரோ இங்கே ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பல்லை. போக போக தான் வருவானுங்க. க்ரீனு, ப்ளூவு, க்ரீனு, ரெட்டு, க்ரீனு, ப்ளூவு, க்ரீனு, ரெட்டு, ரெட்டு, அவ்வளோதான். இப்போ இவன் வேறு ஷாக் அடிச்சு புள்ளப்படா குட்டி பீசாஸு ஷாக் அடிச்சுன்ட்டு போடானா இங்கே வந்து நின்று பார்த்துருங்கண்ணா. ஆனால் இது ஒன்றும் சாதாரணமாலாம் இல்லை. இந்த மிஷின் ஒன் ஆஃப் த டேஞ்சர் மிஷின். இதில் நீங்கள் அதை பார்த்தீங்களா? அவன் பேயா மாதிரி வரான். அது ஒன்றும் பெருசாக இல்லை. அவன் பேயாமான்னு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், டிங் டாங் டிங் டொயின் 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 ஆட்டுறான் பாருங்க. என்னாடி டிக்கிய டாய். எனக்கு தெரிஞ்சு இப்போது ஆமாம்ல ஃபோன் பேசணும். வந்தேன், ஃபோன் இல்லை அவனை பார்த்துக்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும். இல்லை பாஸ்வேர்ட் போடணும். இந்த பாஸ்வேர்ட் தான் எப்போவுமே போடணும், வேறுலாம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் போட்டாகணும். அப்படி என்னால் முடியாதுடா, வாய்ப்பு இல்லை ராஜான்னீங்கன்னா அது ஏன் தப்பு கிடையாது. இந்த பாஸ்வேர்டு போடல, நீங்கள் இந்த பாஸ்வேர்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைக்கலாம். இந்த பாஸ்வேர்டு வேறு எதுவும் இல்லை, இதோ இது தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே இவனை வச்சு அமுச்சு விட்டு இப்போ போய் வேக்யூம் கிளீனர் எடுத்து இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும். ப்ரோ இதில் வேக்யூம் கிளீனர்லாம் மாடா கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஓஎஸ் வேக்யூம் கிளீனர் இருக்குது. இதோ இதில் நம்ம இருக்குதெல்லாம் அதில் போட்டு வச்சிரும். ஸ்டார்ட் தலை ஆட சட்டு புட்டுன்னு முட்றாடே. இருங்க, அவ்வளோதான், வேக்யூம் க்ளீனிங் முடிஞ்சுது. இப்போ நம்ம காடு தின்னு கிளம்பலாம். இல்லை இப்போ தானே நம்ம ஒரு ஆபத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சோம். இப்போது இந்த ஆடு வேறு என்ன பண்ணுறது?
ஒரே நிமிஷம் இருங்க, இந்த ஆடை மட்டும் தூக்கிடலாம். வேக்யூம் போட்டாச்சு. என்னங்க ஸ்டக் ஆகிடுச்சா? இல்லை, இந்த டெஸ்க் எடுத்துன்னு போய் போட்டால் நம்ம ஒரு தொல்லைக்கிட்டேருந்து தப்பிச்சோன்னு நினச்சோம். ஆனால் இப்போ தாங்க நம்ம உண்மையான சுயரூபமே இல்லை, இந்த வேலை இப்போ தாங்க உண்மையான சுயரூபமே வரப்போகுது வெளியே. இருமா, இங்கே பாருங்கள். நான் ப்ரோ இது முட்டுன்னு கேட்டிங்கன்னா வேற என்ன, இந்த பள்ளத்துக்குள்ளே லாஸ்ட்டில் எகிரி குதிக்கணும். அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் ஆக்ட் 4. ஓகே, இது என்னங்க முட்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே போனோன்னா நிறைய முட்டு இருக்கும். இப்போதைக்கு நம்மளால் போக முடியாது. ஆக்ட் 4 எண்டிங்கில் வேணால் போடலாம். ஓகே, இதோ இவனை நம்ம இனிமேட்டு எதுவும் பண்ண தேவையில்லை. மேலே போயிட்டு தூங்க வச்சுட்டு நம்ம பாட்டுன்னு கிளம்ப வேண்டியது தான். சீக்கிரம் போடா, கேரக்டர் வேறு ரொம்ப ஸ்லோவாக இருக்கான். ஓகே, இப்போ நம்ம அப்படியே கீழே பறந்து போகலாமா? அவ்வளோதான், வேணும் வந்துட்டோம், ஜர்ன்னு போயிட்டோம். ஓகே, இப்போ இந்த கார்டை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த எப்பவுமே ஃபஸ்ட் ரேங்கில் தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ரேங்கில் வச்சுட்டு ஆமாம் லிஃப்ட்டில் போகணும். இப்போ நம்ம பார்சல்லாம் என்னமோ ஃபோன் கால் வருது. இல்லை சாரி, ஸ்டிக்கராக இருந்துட்டேன். ஓகே, இங்கே எதுவும் ஃபோன் கால் வரல, எதுவும் இல்லை. ஸ்டிக்கரை மறந்துட்டேன் கைஸ், எனக்கு இப்போ தானே வருது. ஓகே, இங்கே எதுவும் டெலிவரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே போயிட்டு ஒரு பட்டனை கிளிக் பண்ணினா அட க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. என்ன க்ளோஸ் ஆகலை? ஏதாவது பார்சல் கூட இல்லையா? இங்கே ஏதாவது கால் வருதான்னு பார்ப்போம். ஆமாம், இவங்க வந்து எதுவும் பெருசாக சொல்ல போகிறதில்ல. இன்றைக்கி வேலையை நல்லா முடிச்சிங்க, 2 நாள் நல்லாவே பார்த்துக்கினீங்க. போங்கடா, இதை கேட்டு எனக்கு வெறுத்து போச்சு. இப்போ ஒரு ஆளை நம்ம செலக்ட் பண்ணி அனுப்பணும். இந்த மூஞ்சை தான் அனுப்பணும், வேறு வழி. லோட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, லோடாகி முடிஞ்சிடுச்சு. நம்ம 100 சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறோம், கிட்ட நெருங்கிட்டோம். யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய செகண்ட் சேனல் வேறு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் செகண்ட் சேனலில் 100 வச்சதுக்கப்புறம் கீழே கமெண்டில் என்னோடய ஐடியை கமெண்ட்டில் நான் என்னோடய ஃபஸ்ட்டு லோகோவே கொடுத்து வச்சுருப்பேன். அதில் என் ஃபோட்டோலாம் போட்டிருக்காது, நான் மாஸ்க் போட்டிருப்பேன். ஸோ அதனால் யாரும் கோச்சிக்கூடாது, ஓகேவா? இதுலையாவது உன் ஃபேஸை காட்டுவியான்னு நான் எதிர்பார்த்தனேன்னு நினைக்காதீங்க. ஸோ 100 வச்சதுக்கப்புறம் நம்ம மாஸ்க் போட்டு வீடியோ போட போகிறோம். அதுக்கப்புறம் டடன் அந்த ஐடியில் நம்ம 2 ஐடியிலுமே நம்ம 150 இல்லைனா 200, இந்த 150 இல்லைனா 130 இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட நான் என்னோடய ஃபேஸை காட்டுறேங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் சேலஞ்சிங் வீடியோ, இதில் நம்ம கேமிங் சேனல், ஓகேவா? அதோட நேம் வந்து எஸ்பி கோலார் கோப்பி. ஓகே, இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல்லை நல்லா வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.